டியர் பியூ ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம பிரசாத் மேத்தமெட்டிக்ஸ் அகாடமியில் டிஆர்பி பியூ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அதுலேருந்து ஒரு கொஷின் இன்றைக்கி பார்க்கலாம். சைவைட் செயின்ட் ஹூ கன்வெர்டட் அரிகேசரி ஃப்ரம் ஜைனிசம் டு சைவிசம். அதாவது பாண்டிய மன்னன் அரிகேசரி மாரவர்ம சுந்தரபாண்டியனை வந்து சமணத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றிய துறவியார், சைவ துறவியார்ங்கிற கேள்வி. ஒரு காலத்தில் வந்து சொல்லப்போனால் பாண்டிய மன்னன் நிறைய சைவத்தை தழுவி இருந்திருப்பாங்க. அரிகேசரி மாரவர்ம சுந்தரபாண்டியன் வந்து சமணத்தை தழுவி இருந்திருப்பார். அவர் வந்து இப்படி ஒரு மதப்பற்று இருக்கிறது காரணமாக அதை பார்த்து அவங்க மனைவி இருப்பாங்க. ஸோ அவரோட மனைவி வந்து மங்கையர் கரசி அவங்க வந்து அவங்க வந்து ஒரு மிக பெரிய சிவபக்தை. ஸோ அவங்க வந்து அப்படி இருக்கார், அவங்க வந்து சமண மதத்து மேலே ஒரு பற்றாக இருக்காங்கிறதுக்காக அவர் வந்து திருஞான சம்பந்தத்தை வந்து சொல்லி அவரை வந்து மத மாற்றம் வந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ சமணத்துலேருந்து அவர் வந்து சைவ மதத்துக்கு வந்து மாறி இருப்பார். யார் காரணமாக? திருஞான சம்பந்தர் மூலமாக வந்து மதம் மாறி இருப்பார். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பார்னா 8000 சமணர்களை வந்து மதுரையில் வச்சு கழுவேற்றம் செஞ்சு கொலை பண்ணியிருப்பார். அவங்க உயிரை வந்து வாங்கியிருப்பார். இந்த கழுவேற்றம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாள் அல்லது ஈட்டி மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நட்டு அதுமாதிரி அவங்கள உட்கார வைக்கிறது. அப்படி 8000 பேரையும் உட்கார வச்சது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இந்த ஈட்டி அவங்க உடம்புக்குள்ளே போய் இறுதியாக உயிர் பிரிவு வரைக்கும் அவங்க நரக வேதனை அனுபவித்து உயிரிழக்கிற ஒரு கொடுமையான நிகழ்வு அது. ஸோ அதை பண்ணி அவர் 8000 சமணர்களை வந்து கழுவேற்றம் செஞ்சதாக வந்து குறிப்புகள்லாம் வந்து இருக்குது. இதை தாண்டி அவரை பற்றின தகவல்கள் வந்து வேள்விக்குடி செப்பேடுலேயும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வேள்விக்குடி செப்பேடுலேருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே மாதிரியான இன்னொரு நிகழ்வு. ஸோ அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து வேற ஒரு மதத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு சமய பெரியவர்களோ அல்லது அறிஞர்களோ மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வேறு மதத்துக்கு மாறுவாங்க. அந்த மாதிரி மாற இன்னொருத்தர் யார் பார்த்தீங்கன்னா, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் வந்து அந்த மாதிரி மாறி இருப்பார். அவர் வந்து சமண மதத்தில் இருந்திருப்பார். அதுக்கப்புறமா வந்து சைவ மதத்துக்கு வந்து மாறி இருப்பார். யார் மூலமானா திருநாவுக்கரசர், அப்பர்னு அழைக்கப்படுற திருநாவுக்கரசர் மூலமாக வந்து அவர் சமணத்துலேருந்து சைவத்துக்கு மாறி இருப்பார். ஒரு நோய் ஏற்பட்டிருக்கும். அப்போ அவர் வந்து சொல்லி அந்த நோயை குணப்படுத்துறதுனால வந்து அவர் சமணத்துலேருந்து சைவத்துக்கு மாறி இருப்பார்.